தமிழக அரசுக்கு நன்றி கூறி பாட்டு முப்பாட்டு தொட்டதில்லை நானும் தொட்டு அந்த கலைமகளை வணங்கி அந்த மலைமகளை வணங்கி திருமகளை வணங்கி எங்கள் பாட்டிசையை ஆரம்பிக்கிறோம். அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்திருக்க தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். அது சரிப்பா, பசுமையை பத்தி பாட போறோமா இல்ல பாரம்பரியத்தை பத்தி பாட போறோமா? ரெண்டையும் பத்தி தான் பாட போறோம். பசுமைனா என்னப்பா? அத நான் சொல்றேன்ப்பா. பசுமைனா இவ்வளவுதானா? அது எப்படிப்பா பசுமைனா இவ்வளவுதான் ஆகும்? இவன் சொன்ன அந்த செடி கொடி மரம் அதெல்லாம் வளர மழை பெய்யணும், ஆறு கரையெல்லாம் ஓடணும், ஏரி குளம் எல்லாம் நிரம்பணும், விவசாயம் நடக்கணும். அப்பதானப்பா நீ சொன்ன அந்த மரம் செடி கொடி அதெல்லாம் கிடைக்கும். சிறப்பா சொல்லப்பா. அதுவும் பசுமை தானப்பா? பசுமைதான். இதுதான்ப்பா நம்ம ஐயன் திருவள்ளுவரும் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? விசும்பின் துளிவீலா அல்லாருக்கு மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு சொல்றாருப்பா நம்ம வள்ளுவர். இந்த காலத்துல அருமையா சொல்லிருக்காரு. ஆமாப்பா, அப்படி ஒரு ஜோரான மழை பெஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா தெரியும். புதுச்சி ஓடும் அருவி பாரு, குளிர வைக்கும் ஆட்டப்பாரு. புதுச்சி ஓடும் அருவி பாரு, குளிர வைக்கும் ஆட்டப்பாரு. சுத்தி அடிக்கிற காட்டப்பாரு, புதுசா நட்ட காட்டப்பாரு. சுத்தி அடிக்கிற காட்டப்பாரு, புதுசா நட்ட நாட்டப்பாரு. மலை கொடுக்கும் காட்டப்பாரு, நம்ம பெருமை வாய்ந்த நாட்டப்பாரு. மலை கொடுக்கும் காட்டப்பாரு, நம்ம பெருமை வாய்ந்த நாட்டப்பாரு. பெருமைக்குனா ஒரு குறைச்சல் இல்லை. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா இந்த உலகத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆமாப்பா, ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இந்த காலத்தை விட அந்த காலத்தை நான் நினைச்சு பார்த்தாலே அழகுனா அழகு, அப்படி அழகு. கொஞ்சம் சொல்லுப்பா கேப்போம். என்னன்னுப்பா நான் சொன்னேன்? நல்லா விளைஞ்ச வண்டியை சொல்லவா, இல்ல புதுசா விளைஞ்ச புஞ்சியை சொல்லவா, வெயிலே நுழையாத காட்ட சொல்லவா, இல்ல புதுசா விளைஞ்ச நாட்டு இல்ல குடிக்க முடியாத மாட்டை சொல்லவா, நிறைஞ்சி ஓடி யார சொல்லவா, இல்ல நிம்மதியா வாழ்ற ஊரை சொல்லவா? சொல்லுப்பா. என்னன்னுப்பா நான் சொல்றேன்? சரிப்பா, இதெல்லாம் இயற்கை அடி தந்த விஷயங்கள். அந்த காலத்து மனுஷங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லேப்பா. என்னப்பா நீ இப்படி கேட்டுவிட்ட? அந்த காலத்து மனுஷங்க இந்த ஒரு இயற்கை காலத்தையும் அணைச்சி சாப்பிடாம தான் உழைப்பால உழைச்சி சாப்பிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணை தான் கல்ல போல பாதுகாத்தாங்கப்பா. நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பாதுகாத்தான், நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பாதுகாத்தான், ஆறும் உண்டு ஊரும் உண்டு பாதுகாத்தான், அவன் ஆறும் உண்டு ஊரும் உண்டு பாதுகாத்தான், ஆடும் உண்டு மாடும் உண்டு பாதுகாத்தான், ஆடும் உண்டு மாடும் உண்டு பாதுகாத்தான், தான் கண்ணை போல மண்ணை இருந்த பாதுகாத்தான், தான் கண்ணை போல மண்ணை இருந்த பாதுகாத்தான். நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பாதுகாத்தான், நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பாதுகாத்தான், ஆறும் உண்டு ஊரும் உண்டு பாதுகாத்தான், அவன் ஆறும் உண்டு ஊரும் உண்டு பாதுகாத்தான். தெய்வத்திற்கு மட்டுமே கோவில் கட்டினான், தான் சிக்கனமாய் வாழ ஒரு வீடு கட்டினான். தெய்வத்திற்கு மட்டுமே கோவில் கட்டினான், தான் சிக்கனமாய் வாழ ஒரு வீடு கட்டினான். ஆடு மாடு கோழிகளை வளர்த்து போட்டான், ஆடு மாடு கோழிகளை வளர்த்து போட்டான், தான் புள்ள போல அந்த போட்டி வளர்த்தான், புள்ள போல அந்த போட்டி வளர்த்தான். புஞ்சை 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 பாதுகாத்தான், புஞ்சை 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 பாதுகாத்தான், ஆறு முண்டே ஒரு முண்டே பாதுகாத்தான், அவன் ஆறு முண்டே ஒரு முண்டே பாதுகாத்தான், அவன் பாதுகாத்தான், அவன் பாதுகாத்தான். போதுப்பா போதும். இந்த காலத்து பசுமையை அப்படியே கண்காடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அது மட்டுமா, நம்ம முன்னோர்கள் எப்படி அதை பாதுகாத்தாலும் சிறப்பா சொல்லிட்டேன். இல்ல ஜட்ஜையா சொல்றது சரிதாங்கய்யா? ஜட்ஜையாவே சரிட்டாரு. பசுமையை பத்தி பாடினது போதும்பா, பாரம்பரியத்தை பத்தி பாடுவோம். நிறுத்திப்பா, எனக்கு பாரம்பரியம் தெரியாது.
பாரம்பரியம் அப்பா பாரம்பரியம்னா நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து வச்ச வாழ்க்கை நெறிதான்ப்பா பாரம்பரியம். வாழ்க்கை நெறினா நம்ம எப்படி வாழணும்னு சொல்றதுதான்ப்பா. அப்படி என்னப்பா சொல்லாங்க? அப்பா அந்த காலத்து மனுஷங்க வெறும் வாய் பேச்சுல மட்டும் வாழ்க்கை நெறி சொல்லலப்பா, எப்படி வாழணும்னு வாழ்ந்தும் காமிச்சாங்கப்பா அந்த காலத்து மனுஷங்க. இப்படிதான்ப்பா வந்தாங்க. அதிகாலையில் எழுந்தார், ஆகாயம் தொழுதார், இருதயம் துடிக்க விட்டார், ஈரழுத பல் தேய்த்தார், உடல்வியர்வை கழித்தார், மூளைச்சதை ஒழித்தார், எருது போல் உழைத்தார், ஏழை போல் உண்டார். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஈரழுத பல் தேய்த்தான்னு சொல்லீங்களா? கோபால் பல்புல தானே பல் இல்ல தேய்த்தாங்க. எடுபட்ட பயில அந்த காலத்துல எதிரே கோபால் பல்புடி ஆலங்குச்சி வேற முன்னோர்கள் பல் தேய்த்தாங்க. ஆமாம்பா எங்க தமிழையா கூட சொல்லியிருக்காரு, ஆளு வேலும் பல்லு குருதி 4 சொல்லு குருதின்னு இருக்காருப்பா. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நடுவருக்கு புரியுற மாதிரி பாட்டு சொல்லிருப்பான். சொல்றேன்ப்பா சொல்றேன். ஆளும் வேணும் பல்லு குருதி ஐயா, 4 2 சொல்லு குருதி. ஆளும் வேணும் பல்லு குருதி ஐயா, 4 2 சொல்லு குருதி. சொல்லி தந்தா பாட்டனுங்க, அத சொல்ல வந்தோம் பாட்டுலங்க. சொல்லி தந்தா பாட்டனுங்க, அத சொல்ல வந்தோம் பாட்டுலங்க. காலையில எழுந்து போட்டான் அவன், காடு கலனில உழைச்சி போட்டான். காலையில எழுந்து போட்டான் அவன், காடு கலனில உழைச்சி போட்டான். எளிய உணவை உண்டுகிட்டு அவன் எளிய வாழ்க்கைய வாழ்ந்து போட்டான். எளிய உணவை உண்டுகிட்டு அவன் எளிய வாழ்க்கைய வாழ்ந்து போட்டான். மறுத்தி உடைய உடுத்திக்கிட்டு அவன் மறுத்தி வாழ்க்கைய முடிச்சு போட்டான். மறுத்தி உடைய உடுத்திக்கிட்டு அவன் மறுத்தி வாழ்க்கைய முடிச்சு போட்டான். குடிச்ச ஒண்ணு கட்டிக்கிட்டு அவன் குடுகுலுன்னு வாழ்ந்து போட்டான். குடிச்ச ஒண்ணு கட்டிக்கிட்டு அவன் குடுகுலுன்னு வாழ்ந்து போட்டான். பாட்டு சிறப்பா இருந்துச்சுப்பா. ஏய் நம்ம தமிழ் வீர பரம்பரையை பத்தி சொல்றாருப்பா. சொல்றேன்ப்பா, எங்க வீரமர பரம்பரைய பாட்டுல தான் சொல்றேங்க, பாட்டுல தான் சொல்றேங்க, இது எட்டும்படி சொல்றேங்க, உருசு கொட்டி சொல்றேங்க, உருசு கொட்டி சொல்றேங்க. கண்ணகிக்கு கோவில் கட்ட எம்மைய பறை சென்றாங்க, கடற்படை கொண்டு சென்று பாதாளத்தை வென்றாங்க. அத கலிங்க கையோ வென்றாங்க, அந்த கடப்படையோ வென்றாங்க. போதுப்பா போதும். அந்த காலத்து பருப்பு பசுமையா பக்காவா சொல்லிட்டேன், பாரம்பரியத்தை பட்டாதான் சொல்லிட்டேன். இது கூட நீ சொல்ல வர கருத்தை சொல்லி முடிப்பான். இது மூலம் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, என்னன்னா? பள்ளி பசங்களான நாம இந்த பசுமையும் பாரம்பரியத்தையும் கட்டி காப்போன்னு இந்த பொன்னான நேரத்தில் உறுதி கூறி எங்கள் பாட்டு செய்ய முடிக்கிறோம். வாழியவே வாழியவே வாழிய வாழிய வாழிய.